கோபத்தை கட்டுப்படுத்தி புன்னகைத்து பாருங்கள். சிரித்த முகத்துடன் இருந்தால் இவ்வளவு நன்மைகளா? எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என பொதுவாக வீடுகளில் பெண்களிடம் பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தும். ஒவ்வொருவருக்கும் இருக்கும் பிரச்சனைக்கு எப்படி சிரிப்பது என கேட்கிறீர்களா? ஆனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருந்தால் எவ்வளவு நல்லது என தெரிந்தால் நாம் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்போம். அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் இந்த சிரிப்பு பயிற்சி. இந்த சிரிப்பு பயிற்சியை நாம் அன்றாடம் செய்து வந்தால் எந்த நோயும் நம் உடலில் அண்டாது என்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இப்போதோ சிரிப்பு என்றால் எவ்வளவு கிலோ என கேட்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. சிரிக்கும் போது உடலில் உருவாகும் மன அழுத்த ஹார்மோன்களின் அளவு குறைகிறது. இந்த ஹார்மோன்களின் குறைவு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் சிரிப்பு உடலில் ஆன்டிபாடிகளின் உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராட உதவுகிறது. நாம் சிரிக்கும் போது இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இதனால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கலாம். சிரிக்கும் போது ஏற்படும் தற்காலிக இதய துடிப்பு அதிகரிப்பு மற்றும் பின்னர் ஏற்படும் தளர்வு இதயத்திற்கு ஒரு நல்ல பயிற்சி போன்றது. நாம் சிரிக்கும் போது மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலின் அளவை குறைக்கிறது. இது மனதை அமைதிப்படுத்தவும் பதட்டத்தை குறைக்கவும் உதவுகிறது. ஒரு நல்ல சிரிப்பு மன அழுத்தமான சூழ்நிலையை தற்காலிகமாக மறக்க செய்து ஒரு நிம்மதியான உணர்வை அளிக்கிறது. சிரிக்கும் போது மூளையில் டோபமைன் மற்றும் செரோடோனின் போன்ற நரம்பிய கடத்திகளின் வெளியீட்டை தூண்டுகிறது. இவை மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வு உணர்வுகளுடன் தொடர்புடையவை. சிரிக்கும் போது எதிர்மறையான எண்ணங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்க்க முடிகிறது. ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தை வளர்க்க உதவுகிறது. மற்றவர்களுடன் சிரிப்பது மற்றும் நகைச்சுவையான சூழ்நிலைகளில் பங்கேற்பது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சிரிப்பு ஒரு உலகளாவிய மொழி. மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பது ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்குகிறது. இது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் வளர்க்க உதவுகிறது. ஒரு புன்னகை அல்லது ஒரு சிரிப்பு நட்பையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்த முடியும். ஒரு நகைச்சுவையான சூழ்நிலையில் சிரிப்பது சமூக பதட்டத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் உரையாடலை இலகுவாக்குறது. ஆகவே சிரிப்பு ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை சரியான நேரத்தில் சரியான காரணத்திற்காக பயன்படுத்தும் போது அது நம் வாழ்வை வளமாக்குகிறது. சிரிப்பு அளவுக்கு மீறினால் அல்லது தவறான நோக்கத்துடன் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். இயற்கையான இதயபூர்வமான சிரிப்பை மற்றவர்களின் உணர்வுகளை மதித்து சிரிப்பதுமே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். என்னதான் வேலைபளு, வேலையிடத்தில் தேவையில்லாத பிரச்சனை, இதனால் ஏற்படும் மன அழுத்தம், குடும்ப உறவில் சிக்கல், இதனால் ஏற்படும் கோபம் என ஏராளம் உண்டு என்ற போதிலும் நிச்சயம் நாம் நண்பர்களுடன் பேசுவது, நல்ல சினிமாக்களை பார்ப்பது, கோயில்களுக்கு போவது போன்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இயலும்.